ரெடி வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கட்சியினுடைய தலைவர்களும் பிரச்சார திட்டங்களை வியூகங்களை வகுத்து வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை, அதாவது 25ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை எந்தெந்த தொகுதியில் பிரச்சாரம் செய்ய போகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதிகாரப்பூர்வமாக அதை அதிமுகவே வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி தமிழக சட்டமன்ற தேர்தல் 23/4/2026 அன்று நடைபெறவுள்ளதையொட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அதிமுக கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிற 25ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை. அதன்படி நாளைய தினம் 25ஆம் தேதியான நாளை சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் பிற்பகல் 3 மணிக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதைத் தொடர்ந்து 27ஆம் தேதி வியாழக்கிழமை இல்லை, வெள்ளிக்கிழமை நாளை மற்றும் அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி என்று காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் தொகுதியில் மாலை 4 மணிக்கு பிரச்சாரம் செய்கிறார். அதே நாளில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாலை 6 மணிக்கு பிரச்சாரம் செய்கின்றார். 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் மாலை 4 மணிக்கும் திருவொற்றியூர் தொகுதியில் மாலை 6 மணிக்கும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். நாளை தொடங்கக்கூடிய பிரச்சாரம் 1ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. 29 ஞாயிற்றுக்கிழமை அன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாலை 4:30 மணிக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். அதே நாள் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் மாலை 5:30 மணிக்கு பிரச்சாரம் செய்கின்றார். 30ஆம் தேதி அன்று திங்கட்கிழமை அன்று தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதியில் மாலை 4 மணிக்கும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாலை 6 மணிக்கும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு பிறகு 31ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மாலை 4 மணிக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மாலை 6 மணிக்கும் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதைத் தொடர்ந்து 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் மாலை 4 மணிக்கு, புதுக்கோட்டையில் மாலை 6 மணிக்கு என தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் தீவிர பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதாவது நாளை சென்னை மயிலாப்பூரிலும் அதற்கு பிறகு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட தொடர்ச்சியாக 1ஆம் தேதி வரை தீவிர தேர்தல் பரப்புரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள இருக்கிறார். அதில் அதிமுகவுடைய வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்கள் அவர்களுக்கு ஆதரவாக தீவிரம் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். ரிதி, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.